பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மருதாணி, களத்து மேட்ல வேலையா இன்னைக்கு? ஆளு எதிரில் வர்றது கூட தெரியாம வேலைகளை மும்முரமா பார்த்துட்டு இருக்க. ஆமா பொன்னி, வாப்புள்ள களத்து மேட்ல குவிச்சு வச்சிருக்க நெல் எல்லாத்தையும் சாக்கு முட்டையில கட்டி மில்லுக்கு கொண்டு போனோம். மாரி அண்ணன் கிட்ட டிராக்டர் கொண்டு வர சொன்னாரு என் மச்சான். ஆனா அண்ணன் இன்னும் வரல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா புள்ள? ஆமா பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஏன் புள்ள கேக்குற? அது ஒன்றும் இல்லை, பட்டக்கா அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா மல்லிகைப்பூவும் கனகாமரமும் கேட்டிருந்தாங்க. நானும் தோட்டத்துல இருந்து பூக்களை பறிச்சு கொண்டு வந்துட்டேன். அதை பையில வச்சிருக்கேன் புள்ள, கொஞ்சம் கட்டி கூட. அட அவ்வளவுதானே, குடு மருதாணி, இப்பவே சத்த நேரத்துல கட்டி கொடுத்துட்றேன். இரு பொன்னி, நான் போய் பூக்களை கொண்டாரேன். ஆஹா, என்ன அழகா இருக்கு இந்த இடம். இந்த புள்ள மருதாணி அவங்க தோட்டத்தை எம்புட்டு அழகா பராமரிக்குது பாரு. என்ன பொன்னி, கண்ணி இமைக்காம செடி கொடிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம் புள்ள, ரசிக்கிறது மட்டும் இல்லாம யோசனையும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன யோசனை? அதை எனக்கும் சொல்ல. அது என்னன்னா, உங்களால மட்டும் எப்படி இந்த உழவு வேலைகளை சிறப்பா செய்ய முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, உங்க தோட்டத்துல நெல்லில் ஆரம்பிச்சு வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள்னு இப்படி பல விதமான பயிர்களை சாகுபடி செய்றீங்கல்ல, அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆமா பிள்ளை, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான் இது. அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய உன்னதமான தொழில் தான் உழவு தொழில். அதை நாம செய்யறோம்னு நினைக்கும் போது எப்பவும் உழைப்பும் நம்பிக்கையும் கூடவே இருக்கும். அதனால தான் எங்களால் விவசாய வேலைகளை திறம்பட செய்ய முடியுது. ஆமா ஆமா, சரியா சொன்னப்புல. மருதாணி, நான் கூட எங்ககிட்ட இருக்கிற நிலத்துல உங்களை போலவே ஏதாவது பயிர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் பொன்னி. ஆனா அதுக்கு முன்னாடி விவசாயம் சம்பந்தமான சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி உழவு வேலைகளை ஆரம்பிச்சா அதிக மகசூல் எடுக்கலாம். நீ சொல்றது சரிதான். ஆனா எப்படி விவசாயம் சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது? அப்படி கேளு. இப்ப நம்ம ஊர்ல விவசாய கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல நமக்கு பயனளிக்கக்கூடிய விவரங்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, அங்க போய் விவரங்களை கேட்போம். அது சரி புள்ள, நீ எப்படி வருவ? நெல்லு மூட்டைகள் எல்லாம் வண்டியில அனுப்பணும்ல? ஆமா பொன்னி. அட, அங்க பாரு, என் மச்சான் வந்துகிட்டு இருக்காரு. சத்த இருப்புள்ள, ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவரு அந்த வேலைகளை பார்த்துப்பாரு. சரி மருதாணி, சொல்லிட்டு வா. நான் அதுக்குள்ள கட்டி வச்ச பூக்கள் எல்லாத்தையும் இந்த பையில போட்டு கொண்டு வரேன். நல்ல நேரத்துக்கு ஞாபகப்படுத்தினேன். நாம கூட்டம் முடிஞ்சு வரும்போது பட்டாக்காவை பார்த்து இந்த பூக்களை கொடுத்துட்டு வந்துருவோம். சரி புள்ள. இங்க பாரு புள்ள, விவரம் கேட்க எம்பிட்டு பேர் வந்திருக்காங்கன்னு. ஆமா, இப்ப யார் வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க? இருப்புள்ள, அந்த பலகையில எழுதியிருக்கு, என்னன்னு படிக்கிறேன். சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுக்க புள்ள. இப்போ விவசாயத்தில் என்னென்னலாம் பயிர் சாகுபடி பண்ணுறீங்க? கரும்பு, நெல், வாழை சாகுபடி செய்கிறேன் சார். கரும்பு சாகுபடி பற்றி சொல்லுங்களேன். எப்படி பண்ணுறீங்க? எந்த பட்டத்தில் செய்வீங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். கரும்பு சாகுபடி பற்றி சொல்லணும்னா சார் 3 பட்டம் வருங்க சார். முன்பட்டம், நடுப்பட்டம், கடைப்பட்டம்னு சொல்லிட்டு. இது முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்குங்க சார். முன்பட்டம் வந்து நவம்பர், டிசம்பர்
ஜனவரி அந்த பட்டம் முன்பட்டம் சார். அதில் தான் செஞ்சால் கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும். அதே போல் நமக்கு அந்த வெட்டும் போது நமக்கு வெட்டு உத்தரவுன்றது சொல்லும்போது அது முன்னாடி வரும். நமக்கு ஆள் கூலியும் கொஞ்சம் குறையும் முன்னாடி வெட்டும் போது. அது போல் முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார். கரும்பு சாகுபடிக்கு இந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க? நிலத்தை முதல்ல என்ன பண்ணேன் சார், முதல்ல நல்லா உழவு ஓட்டினேன் சார். ஒரு 10 சால் நல்லா உழவு ஓட்டிட்டு மாட்டு தொழு உரம் இருந்து ஒரு 10 ட்ரெய்லர் 10 டிராக்டர் ட்ரெய்லர்னு சொல்லும்போது ஏறக்குறைய ஒரு 30 டன் வரும் சார். 30 டன் எரு தொழு உரம் ஓட்ட முடியாதுங்க. தொழு உரம் கிடைக்கலன்னா நம்ம பசுந்தாள் உரம் தக்கப்பூண்டு ஜனப்பு அவுரி அது போல் அதை விதைச்சி 60 நாள் 70 நாள் பொறுத்து அப்படியே மடக்கி விழுந்துட்டா அது நல்லா உரமாகிடும் சார். அப்புறம் தான் நிலத்தை தயார் செஞ்சு கரும்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். கரும்புக்கு என்ன பார்லாம் போடுவீங்க இல்லைங்களா? ஆமாம் சார், பார் போடுவோம். முன்னாடி 2 அடி பார் போட்டிருந்தது சார். 2 அடி 3 அடி போட்டிருந்தோம். அப்போ உழவு மாடு ஏர் மாடு வில்லேஜில் இருந்தது சார். ஒரு வில்லேஜிலும் ஒரு 10 ஏர் மாடு இருக்கும் உழவு மாடு. இப்போ உழவு மாடெல்லாம் குறைஞ்சிடுச்சு சார். அதனால் நாங்கள் கொஞ்சம் இந்த பவர் டில்லர் வச்சு உழவு ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். அப்போ ஓட்டும்போது ஒரு 3 அடி 4 அடி வச்சோம். அதுக்கப்புறம் நாள் போக்கில் பவர் டில்லர் ஓட்டுறதுக்கு கூட ஆள் கிடைக்காது போயிட்டு இப்போ மினி டிராக்டர் தான் சார் வாங்கி நாங்கள் கரும்புலாம் உழவு ஓட்டுறோம். அதனால் மினி டிராக்டர் ஓட்டும்போது 4 அடி 5 அடி அகலத்துக்கு வைக்கிறோம் சார். அது வைக்கும்போது மினி டிராக்டர் ஓட்டுறோம். மினி டிராக்டர்லேயே இயந்திரமயமாக்கலில் மினி டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே உழவு ஓட்டுறோம், அதுலேயே மண் அனுப்பிச்சிடுறோம். அதுலேயே சோளை உரிக்கிறதுக்கு கூட அதில் சோளை உரிக்கிற இயந்திரம் வச்சுருக்கோம் நாங்கள். அதுலேயே அந்த சோளை உரிக்கிறத மாட்டி சோலையை உரிச்சிடுறோம். அதனால் அங்கே பெரும்பாலும் விவசாய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாத இருக்குது சார் எங்களுக்கு. அதே போல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவசாய ஆட்கள் நிறைய பற்றாக்குறை, ரொம்ப ஆள் கிடைக்கிறது கஷ்டமாகனால எல்லாமே இந்த இயந்திரமயமாக்கலில் நாங்கள் இந்த டிராக்டர் மினி டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் வேலையை முடிக்கிறோம். கரும்பில் என்ன ரகம் தேர்வு செய்கிறீங்க? அந்த கரணையெல்லாம் எப்படி பார்த்து தேர்வு செய்கிறீங்க? விதைக்கரணை சொல்லும்போது சார், விதைக்கரணை எங்கள் சுகர் மில்லுலேயும் திருத்தணி கோஆப்ரேட்டிவ் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை திருவள்ளங்காட்டில் இங்கே வருது சார். அவங்க பரிந்துரையின் பேரில் என்னென்ன ரகத்தை பயிர் செய்கிறாங்களோ, ஏன்னா அவங்க தான் சர்க்கரை கட்டுமானம் அதிகமாக வர ரகங்களையும் நல்ல வளர்ச்சி பூச்சி நோய் தாங்கி வளர்க்கக்கூடிய ரகங்களையும் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த ரகத்தை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ தற்சமயத்துக்கு நிறைய ரகம் பழைய ரகம்லாம் வச்சு அதெல்லாம் மாறிட்டு வந்துடுச்சு. இப்போ தற்சமயத்துக்கு V46 ஒரு ரகம், புது ரகம் பிரீடர் சீடு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து 18009 புன்னகைன்ட்டு புதுசாக பிரீடர் சீட் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சுருக்கோம் நாங்கள். அதே போல் கடலூர்லேருந்து COC 13339 சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க சார். அதையும் இப்போ வச்சுருக்கோம். இந்த புது வெரைட்டி 2 வெரைட்டி வச்சுருக்கோம். பழைய வெரைட்டி V46 இருக்குது சார். இந்த கரணைலாம் ஒரு தரமான கரணையாக நம்ம நடணும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பார்த்து எப்படி நடுறீங்க? எவ்வளோ இடைவெளியெலாம் விட்டு நடுறீங்க? அதான் சார், தரமான கரணை அவங்க கேன் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, CO அவங்களும் வருவாங்க. நாங்களும் தோட்டத்தை பார்ப்போம். எங்ககிட்டயே விதை உற்பத்தி பண்ணோம்னா நாங்களும் அந்த விதையை பார்ப்போம். இல்லைன்னா வெளியிருந்து வாங்கும்போது அதில் நோய் தாக்குதல் இருக்குதா, அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதான்னு பார்ப்போம். பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருந்தால் அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நோய் தாக்குதல் இருந்தால் அந்த கரும்பை விதைக்கு எடுக்க மாட்டோம். அதே போல் விதையில் சிக்கன செலவினங்களை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னா இருபரு கரணை வச்சுருந்தேன் சார் முன்னாடியெல்லாம். இப்போ ஒரு பரு கரணை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ஏக்கருக்கு 4 டன் கரும்பு வைக்கிறது 2 டன் 1.5 டன் 2 கரும்பு இருந்தாலும் போதுமானதாக இருக்குது. அதனால் அது போல் விதையை தேர்ந்தெடுத்து நல்ல விதையாகவும் அவங்க சுகர் மில் கூட்டுறவு சர்க்கரை அவங்க பரிந்துரை பேர்லையும் அது போல் விதையை வைக்கிறேங்க சார். இடைவெளியெலாம் எவ்வளோ விட்டு நடுறீங்க? 4 இல்லை 5 அடியில் வைக்கும்போது ஒத்த ரோவில் கரும்பு வைக்கணும் சார். நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க? நீர்ப்பாசனம் வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சுவோம் சார். 7 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டியது வரும். மழை காலத்தில் ஈரப்பாதம் நிலத்தினோட மண்ணினோட ஈரப்பாதம் பார்த்து அது தகுந்த மாதிரி நீர் பாய்ச்சலாம் சார். நேரடியாக பாய்ச்சிருவீங்க? நேரடியாக தான் நாங்கள் பாய்ச்சுறோம் சார். நீர் களை மேலாண்மைலாம் எப்படி செய்கிறீங்க? களை மேலாண்மை இப்போ நம்ம விதைக்கரணை நடவு செஞ்சதே 3ஆவது நாள் அந்த ஈரத்து மேலேயே அட்ராசின் அடிக்கிறேன் சார். அட்ரடப் அந்த கெமிக்கல் அடிக்கும்போது எல்லா பில்லு கட்டுப்படுது சார். அது ஒரு 2 மாதத்துக்கு பில்லே வராது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பில்லு செடி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு 2,4-D சோடியம் சால்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் மெட்ரிபுசின்னு சொல்லிட்டு இந்த 2 காம்பினேஷன் போட்டு அடிப்போம் சார். 1:2 அது போல் அடிப்போம் சார். மெட்ரிபுசின் 500 கிராம்ஸ்னா 2,4-D சோடியம் சல்ஃபேட் 1 kg இது போட்டு 10 டேங்க் அடிப்போம் சார். அடிச்சோம்னா திரும்பி ஒரு 2 மாதத்துக்கு நல்ல களை கட்டுப்பாடு நல்லா இருக்கும் சார். அறுவடையெல்லாம் எப்படி பார்த்து அறுவடை செய்வீங்க? அறுவடை 10 மாதம் 11 மாதத்துக்கு வெட்டு உத்தரவு கொடுப்பாங்க சார் மில்லில். அதுபோல் கொடுக்கும்போது வெட்டால் தான் வெட்டிட்டு இருந்தேன் சார். இப்போ வெட்டால் கிடைக்காத பட்சத்தில் மிஷினில் அறுவடை பண்ணுறேன் சார். அந்த மிஷினுக்காக தான் 4 அடி 5 அடி 1 ரூபா வைக்கிறது. 1 ரூபா வச்சா தான் சார் மிஷின் கட் பண்ணணும். 2 ரூபா வச்சா கட் பண்ணாது. கரும்பு அறுவடை மிஷின்லேயே அதிலே அறுவடை பண்ணிடுறேங்க சார். அது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியுது. இப்போ 1 ஏக்கர் வெட்டினோன்னா 1 ஏக்கர் 50 டன் ஆகும்னா வேலையாட்கள் கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படியும்
ஒரு 4-5 நாள் வெட்டுவாங்க சார். மிஷின் ஆனால் ஒரு 2-3 மணி நேரத்தில் வெட்டிடும் சார். 3 மணி நேரத்தில் 50 டன் வெட்டிடும். அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சார். ஒரு ஏக்கருக்கு வருமானம்ங்கிறது எந்த அளவுக்கு வருங்க செலவு போக? செலவு போக ஒரு 50 டன்னு நமக்கு வந்ததுன்னா, இந்த காட்டு பன்னி பாதிப்பு அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு. அந்த காட்டு பன்னி பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு 50-60 டன் வரும். இப்போ அது காட்டு பன்னி பாதிப்பு இருக்கிறதுனால 40லேருந்து 50 டன் வருது சார். 40 டன் ஆவரேஜ் போட்டனாலும் இன்றைக்கி வந்து 3000 சில்லரை கொடுக்குறாங்க சார். அப்படி பார்த்தாலும் செலவு போக ஒரு 50,000 ரூபாய் மிச்சமாகும் சார். கரும்பில் மருதாம்பு கரும்புலாம் விடுவீங்களா? கண்டிப்பாக மருதாம்பு விடுறோம் சார். மருதாம்பு விட்டால் தான் எங்களுக்கு விவசாயிங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் மேம்படும் சார். ஏன்னா நடவு செய்யும் போது செலவு நீங்கள் அதிகம் சார். செலவு அதிகம், விதை செலவு, அது காப்பாற்றுற செலவு எல்லாமே. அதே மருதாம்பு பார்த்தீங்கன்னா அந்த விதை செலவு இல்லை. இதில் கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும், தூர் நிறையா வரும். அதனால் அடுத்த மருதாம்புக்கு ஈல்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். மருதாம்பு முடிஞ்ச வரலையும் நாங்கள் 10 மருதாம்பு கூட வச்சுருக்கோம் சார். மருதாம்பில் செலவு கம்மியானு சொல்லும்போது கூடுதல் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சார். அந்த மருதாம்பு கரும்பை விட்டோம்னாக்கா அது எவ்வளோ நாளில் அந்த வளர்ச்சி நிலைக்கு வருங்க? ஆமாம் சார், வளர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதை கரணை போடும்போது ஒரு மாதம் ஆகும் சார் கரும்பு. அது முளைச்சி வெளியே வர்றதுக்கே ஒரு 4-5 இலை விடுறதுக்கு. அதே நீங்கள் அது மருதாம்பனா உடனே வளருது. ஒரு மாதத்துக்குலாம் நல்லா கரும்பே ஒரு அடி 2 அடி உயரத்துக்கு கரும்பே வளருது சார். நல்லா வேகமாக வளரும் மருதாம்பு. அதனால் அது வந்து செலவு குறைவு இல்லைங்களா? செலவு குறைவு. இப்போ கரும்பு சாகுபடியில் வேறு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? கரும்பு சாகுபடியில் வருங்காலத்தில் வந்து வேலையாட்கள் பற்றாக்குறையால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே இயந்திரமயமாக்கலுக்கு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அந்த டிராக்டர் வச்சு அதிலே உழவு ஓட்டலாம், செய்யலாம், அதிலே மண் அணைச்சிடலாம், அதிலே சோளம் உரிச்சிடலாம். வெட்டுக்கு நம்ம மிஷின் இருக்குது, அது போல் பண்ணலாம். கரும்பில் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஊட்டச்சத்து தொழில்நுட்பம். 5 மாதத்துக்கு முன்னாடி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் திருவூர் கேவியும் இணைந்து இங்கே வந்து கூட்டத்தை நடத்தினாங்க சார். கரும்பு மேலாண்மை, கரும்பு நுண்ணூட்டச்சத்து மேலாண்மை, கரும்பு உரம் மேலாண்மை, கரும்பு டெக்னாலஜிஸ், நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பங்கள்லாம் சரி கிளாஸ் எடுத்தாங்க சார். அப்போ இந்த பூஸ்டர் பற்றி சொன்னாங்க சார். நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் கரும்பு பூஸ்டர் தயார் பண்ணுறாங்க, அதை அடிங்கன்னு சொன்னாங்க சார். எங்கள் கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் வெளிர் மஞ்சளாக நிறமாக ஒரு மாதிரி, அது என்ன நோயா என்னன்னே தெரியாது சார். அது கடைசியில் பார்த்து அப்புறம் இந்த பூஸ்டர் கொடுத்த பிறகு அவங்க அடிக்க சொன்னாங்க சார். பூஸ்டர் வந்து கரும்பு வைத்ததில் இருந்து முதல்ல வந்து 45ஆவது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், கரும்பு பூஸ்டர். அப்போதான் 60ஆவது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75ஆவது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல் 3 முறை பூஸ்ட் அடிக்க சொல்கிறாங்க கரும்புக்கு. அந்த போல் நான் பூஸ்ட் வாங்கி கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சு வாங்கி நான் அடித்தேன் சார். அதே போல் 45 நாள், 60ஆவது நாள், 75ஆவது நாள் அடித்தேன் சார். அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியுறது, கரும்பில் ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியாக தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்போ நல்லா செழுமையாக பசுமையாக நல்லா இருக்குது சார் என் கரும்பு. சரிங்க, இப்போ கரும்பு தவிர நெல் சாகுபடி செய்கிறதா சொன்னீங்க இல்லைங்களா? அந்த நெல் சாகுபடி எப்படி செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். காணியை ரெடி பண்ணிட்டு நெல் நடவு நடுறோம். 25 நாள் 30 நாளில் நெல் நடவு நடுறோம் சார். மிஷினில் விடும்போது மிஷின் நடுறோம், இயந்திர நடுவு. இல்லைன்னா ஆளை வச்சு நடுறோம். அதே போல் அதுங்களும் மெயின்டைன் பண்ணும்போது பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம் சார். ஒட்டுண்ணி கட்டலாம், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம். களை நிர்வாகம், களை கொல்லிங்க இருக்குது. களை கொல்லி எடுக்கலைன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம் சார். அது போல் பண்ணுறோம். பூச்சி இருந்தால் பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அறுவடை பார்க்கும்போது மிஷின் அறுவடை தான் சார். இப்போ லேபர்ன்றது அறுவடையே கிடையாது, மிஷின் அறுவடை பண்ணுறோம் சார். அதுவும் நல்லா இருக்குது சார் நெல் அறுவடை. அதுவும் புது ரகங்கள்லாம் வந்துருக்கு, புது ரகம் போடுறோம். நல்லாவே இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நல்லா இருக்குது சார் நெல் ரேட்டு. என்ன ரகங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரகம் தான் சார். பிபிடி 5204 பாப்பட்லான்னு சொல்லிட்டு அந்த ரகம் சார். அப்புறம் வந்து MUT 1290 அந்த ரகத்தை யூஸ் பண்ணுறேன் சார். அப்புறம் 1638 1638ன்னு ஒரு நெல் ரகம். அப்புறம் மகேந்திரா 606 அது போல் நெல் ரகம் யூஸ் பண்ணுறேன் சார். நம்ம தமிழ்நாடு ரகம் பார்த்தா சில ரகம், அது ADT 45, ADT 54 அந்த ரகம் யூஸ் பண்ணுறேன் சார். அப்புறமா நம்ம திருவூர் குப்பம் KVK ஃபார்ம் TKM 13 அந்த ரகத்தையும் பயிர் சாகுபடி செய்கிறேன் சார். இப்போது நெல் பயிர் நடவுலாம் எப்படி மிஷின் நடவு தாங்களா? மிஷின் நடவு நடுறேன் சார். மிஷின் நடவு நடுறோம், ஆளை வச்சு நடுறேன் சார். அந்த நாற்றுலாம் ஒத்த நாற்றா இல்லை எப்படி குத்தா நடுவீங்களா? குத்தா தான் நட்டு இருந்தேன் சார். லோக்கல் லேபர்னா குத்தா நடுவாங்க. இப்போ வந்து மிஷின் நடும்போது அது கரெக்டாக மிஷின் எண்ணிக்கையோடு நடும். இப்போ நடுறது பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க தான் நிறைய பேர் வராங்க நடுவுக்கு. அவங்க வந்து கரெக்டாக எண்ணி தான் சார் வைக்கிறாங்க. 4 நாள் தான் வைக்கிறாங்க. மிஷின் நடுற முறையாக நடுறாங்க அவங்க. அதே போல் லைனும் ரோவாக நடுறாங்க அவங்க. நல்லா தான் இருக்குது நடுவு. இல்லை நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க? நீர்ப்பாசனம் அதான் சார். நாங்கள் மானாவாரியோ அந்த இது பயிர் செய்யறதில்ல, இரவை பயிர் தான் எங்களுது. நீர்ப்பாய்ச்சினா தண்ணி பாய்ச்சி தான் நான் சேடை ஓட்டி நடுறேன் சார். வாட்டர் எங்கள் வில்லேஜில் வாட்டர் நல்லா சர்ப்ளஸாக இருக்குது சார். அதனால் போதுமான அளவுக்கு நீர் பாய்ச்சி நீர் பாய்ச்சிறேன் சார். அதான் தண்ணி வாட்டர் லெவல் குறைஞ்சதுன்னா தண்ணி போடும் சார் திரும்ப. அது போல் பாய்ச்சிறேன் சார். பூச்சி நோய் தாக்குதல்லாம் நெல்லில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படிங்க?
ஆமாம் சார், கொஞ்சம் தழைச்சத்து அதிகமாக யூரியா எதனா அதிகமாக போட்டாலோ இல்லைன்னா கிளைமேட் சீதோஷ நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி மேகம் மூட்டமாக அது போயிருந்தால் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் சார். அந்த நேரத்தில் ஒட்டினு கட்டலாம். அப்படி இல்லைன்னா பூச்சி மருந்து தெளித்து தான் ஆகணும் சார். பசுமை அதிகமாக இருந்தாலே எங்கே இருக்கிற பூச்சி வந்து அங்கே முட்டை வைக்கும் பசுமையை பார்த்துட்டு. அது கண்டிப்பாக பூச்சி வந்துன்னா ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் சார், இல்லைன்னா நமக்கு நஷ்டம் ஏற்படும். களை எடுக்கிறதுலாங்க? களை எடுக்கிறது அதான் சார், களைக்கொல்லி போட்டுடுறோம். அப்படி இருந்ததுன்னா ஆளை வச்சு கொஞ்சம் களை எடுத்துறேன் சார். நெல்லில் இயற்கை முறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது. இயற்கை முறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கை விவசாயம் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் அது போக முடியும். இப்போ அடுத்தடுத்த பருவத்தில் நீங்கள் இயற்கை முறையிலே செய்யும்போது அதுவும் வந்து ஈல்டு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து கிராஜுவலாக ஒரு 4-5 வருஷம் அந்த மண் வந்து நம்ம அதை மாற்றணும் சார். தொழு உரத்தை எடுத்து பசுந்தாள் உரத்தை போட்டு நம்ம இயற்கை பூச்சி வெரைட்டி போட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு வந்தால் தான் மண் வந்து அந்த ரசாயனம் போயிட்டு இயற்கையாக மண்ணும் மாறினா தான் சார் நமக்கும் அந்த மகசூல் வர்றதுக்கு மண் தயாராகும் சார். அது மண் தயாராகிட்டா அதுக்கப்புறம் மகசூல் அதுக்கப்புறம் மகசூல் வரும். எத்தனை போகம் சாகுபடி செய்கிறீங்க நெல்லில்? நெல் பயிர் 3 போகம் செய்கிறோம். இடையில் அதுக்கு நிலத்துக்கு சத்துலாம் தேவைப்படும் இல்லைங்களா? 3 போகமும் நீங்கள் சாகுபடி செஞ்சு? ஆமாம் சார், வருடத்துக்கு ஒரு முறை தொழு உரம் ஓட்டுவோம் சார். தொழு உரம் ஓட்டுவோம், இல்லைன்னா பசுந்தாள் உரம் வதிப்போம் சார். இதில் எப்படி வருமானம்லாம் எப்படிங்க நெல்லில்? பரவாயில்ல சார். வாழை சாகுபடிலாம் எப்படி செய்கிறீங்க? வாழை சாகுபடி அதான் சார், நாங்கள் இங்கே கற்பூர வாழை தான் சார் நிறையா வைக்கிறோம். கற்பூர வாழை அது நாங்களே இங்கே தொடர்ந்து எங்கள் கண்ணுங்களையே நோண்டி அப்படியே வச்சுன்னு இருக்கோம் சார். வாழைக்கண்ணை வச்சுட்டு அது பெரும்பாலும் இங்கே வந்து இந்த கல்யாண சீசன் விசேஷங்களுக்கு பூ மரம்னு வெட்டி எடுத்துன்னு போயிடுறாங்க சார். அது கொலை வந்ததை ஒரு 4 சீப்பு வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா பழத்துக்கு விட்டுடுறோம். பழத்துக்கு விட்டுட்டோம்னா நம்ம திருவள்ளூர் மார்க்கெட்டுக்கு கொடுப்போம், இல்லைன்னா கோயம்பேடுக்கு எடுத்துன்னு போவோம் சார். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பழம் எடுத்துகிட்டு போவோம். இலை போயிடும் சார். இலை ரெகுலராக இலை அறுத்துட்டு 4 நாளைக்கு ஒரு வாட்டி வாழை இலை அறுப்போம். அதில் போய்ட்டு வருமானம் நல்லா இருக்குது சார். அதுலேயும் காட்டு பண்ணி அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது சார். கரும்புலேயும் தோட்டத்துலேயும் தங்கி எங்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்துது சார். பொதுவாக சொல்லுங்களேன், இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தொழில்நுட்பங்கள்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தினா அது வருமானத்தை வந்து அதிகப்படுத்தலாங்க? தொழில்நுட்பம் தான் அதான் சார், அதிகமான மகசூல் தரக்கூடிய ரகங்களை முதல்ல கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். அதே போல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான ரகம் இப்போ ஆந்திரா ரகம் தான். எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரகம் தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதுபோல் இங்கே கிட்ட கண்டுபிடிக்கிறவங்க ஆந்திரா ரகம் மாதிரியா நல்லா மழை பெஞ்சாலும் நிற்கணும், வெள்ளத்தில் சாயக்கூடாது, நைஸ் வெரைட்டியாக இருக்கணும். நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸ் வெரைட்டி தான் மார்க்கெட்டில் போகுது, மோட்டா வெரைட்டி வாங்க மாட்டேன்றாங்க. அதுபோல் நைஸ் வெரைட்டியாகவும் இருக்கணும், மழை காலத்தில் சாயக்கூடாது, பயிர் சாயந்தால் விவசாயிகளுக்கு அதுவே பெரிய தொழில்நுட்பம் சார். மகசூல் நிறையா கொடுக்குறாங்களே கண்டுபிடிச்சி கொடுத்து இது சாயாமல் பயிர் நெல் நல்லா இருந்ததுன்னா விவசாயிகளோட வாழ்க்கை கண்டிப்பாக மேம்படும் சார். நல்ல தொழில்நுட்பங்களை வந்து அப்பப்போ வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் லாபகரமாக செய்யலாம் விவசாயத்தை இல்லைங்க? கண்டிப்பாக சார். பொன்னி, சாகுபடி அனுபவங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா பிள்ளை? ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருந்ததில்ல? எல்லா விவரங்களையும் ஒன்று விடாம கேட்டுக்கிட்டேன். கரும்பு சுவைக்கு இணையானது இவங்க சொன்ன தகவல்கள். இந்த முறையில விவசாயம் பார்த்தா நல்ல பலனை பெறலாம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா பொன்னி, நாங்களும் இது மாதிரியான தகவல்களை கேட்டுதான் உழவு வேலைகளை செய்கிறோம். அது மூலமா அதிக விளைச்சலையும் பார்க்குறோம். ஆமா, அது மட்டும் இல்ல புள்ள, உழவு தொழில் பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க இது. அப்போ நாளைக்கே இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுவ, அப்படிதானே? ஆமா மருதாணி, இப்பவே வீட்டுக்கு போய் விவரத்தை எல்லாத்தையும் என் அத்தைக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் எடுத்து சொல்லி நீ சொன்ன மாதிரியே நாளைக்கே வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன். நல்லது பொன்னி, கிராமங்களோட அழகே விவசாயம்தான். அதை நாம அனைவரும் கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வளர்க்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையா இருக்கணும். மருதாணி, இனி எங்க விவசாய கூட்டம் நடந்தாலும் என்னை மறக்காம கூட்டிட்டு போயிடு. நிச்சயமா. அப்ப நாம புறப்படலாமா? சரி மருதாணி, வா போவோம். குயில் சொல்லுறது சக்கரை சேதி, சோல குயில் சொல்லுறது சக்கரை சேதி. சிறந்த ரகம் தெரிஞ்சுக்கோ, சிறப்பு வரும் புரிஞ்சுக்கோ. 8001
1 கோக்க 671 கோக்க 85,061 சிறந்த ரகம் தெரிஞ்சுக்கோ சிறப்பு வரும் புரிஞ்சுக்கோ சிறந்த இடைவெளி சென்டிமீட்டர் 80 பாரில் சிறந்த இடைவெளி சென்டிமீட்டர் 80 பாரில் சோல குயில் சொல்லுறது சக்கரை சேதி. கரணைகளில் தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை தேர்ந்தெடுத்த கரணைகளை பெவிஸ்டின் மருந்து கரைசலில் நீவை. கரணைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை தேர்ந்தெடுத்த கரணைகளை பெவிஸ்டின் மருந்து கரைசலில் நீவை. பருக்கள் பக்கவாட்டில் தெரிய பார்களில் விதை ஏக்கருக்கு 20,000 3 பரு கருணை 30,000 2 கருணை 20,000 3 பரு கருணை 30,000 2 கருணை. சோல குயில் சொல்லுறது சக்கரை சேதி. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பருத்தியில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். பணப்பயிர்களில் முக்கிய பயிரான பருத்தி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் பருத்தி குளிர்கால இரவை, குளிர்கால மானாவாரி, கோடைக்கால இரவை மற்றும் நெல் தரிசு என 4 பருவ காலங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது. உழவர்கள் தரமிக்க பருத்தி ரகங்களையும் சரியான தொழில்நுட்பங்களையும் கடைபிடிப்பதோடு விளைவித்த தரமான பருத்தி மற்றும் விதை பருத்திக்கு உரிய விலை பெறுவதற்கு அறுவடை மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை பின்பற்றி அவற்றின் தரத்தினை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் என்பது பயிரை அறுவடை செய்ததிலிருந்து அது நுகர்வோரை சென்றடையும் வரை மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களாகும். உற்பத்தியாளர்களிடம் உள்ள விளைபொருள் பயனாளரை சென்றடையும் வரை பலவிதங்களில் சேதம் ஏற்பட்டு பொருளாதார அளவில் இழப்பை ஏற்படுத்துவது மட்டுமன்றி தரத்தையும் வெகுவாக பாதிக்கிறது. ஆகவே அறுவடை சமயத்திலும் அறுவடைக்கு பின்பும் கையாள வேண்டிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். பருத்தியில் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை என்பது பருத்தியை அதன் தண்டிலிருந்து பிரித்தெடுத்தல், உலர்த்துதல், சேமித்தல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். பருத்தியின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் அதன் மாசுபடும் தன்மையை குறைப்பதற்கும் இப்போது சொல்லப்போகும் வழிமுறைகளை கையாள வேண்டும். நீண்ட கால, மத்திய கால மற்றும் குறுகிய கால பருத்தி ரகங்களை அவற்றின் வயதிற்கு ஏற்றபடி தகுந்த பருவங்களில் விதைத்து மழையற்ற தெளிவான சூழ்நிலையில் அனைத்து காய்களும் வெடிக்கும்படி செய்வது நல்லது. பருத்தி காய்களில் மேலிருந்து கீழாக லேசாக கீறல் தோன்றி பின்பு சுமார் 2-3 நாட்களில் முழுவதுமாக நன்றாக மலர்ந்து வெடிக்கும். பருத்திச் செடியில் உள்ள காய்களில் குறைந்தது 50% வெடித்த பின்புதான் பருத்தி அறுவடையை ஆரம்பிக்க வேண்டும். முழுமையாக வெடித்து மலர்ந்த பருத்தியை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும். சரியாக வெடிக்காத காய்களிலிருந்து பருத்தி எடுக்கக்கூடாது. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை பருத்தி எடுக்கலாம். நன்கு மலர்ந்து வெடித்த காய்களில் உள்ள 4 அல்லது 5 சுளைகளையும் கைவிரல்களை காய்க்கு பக்கவாட்டில் கொடுத்து லாவகமாக எடுக்க வேண்டும். அதிக வெயில் மற்றும் ஈரமான வானிலையின் போது பருத்தி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். காலை இளம் வெயில் நேரத்திலிருந்து 10 மணிக்குள்ளாகவும் மாலை 3 மணிக்கு பின்பும் பருத்தி எடுப்பது நல்லது. நடுப்பகலில் வெப்பமான சூழ்நிலையில் எடுக்கப்படும் பருத்தியில் காய்ந்து ஒடிந்த பூ விதழ்களும் சருகுகளும் சேர்ந்து நல்ல பருத்தியோடு கலந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. பருத்தியின் மேல் பகுதியில் உள்ள காய்ந்த இலை சருகுகள் கீழ்ப்பாகத்தில் உள்ள வெடித்த பருத்தியில் விழுந்து ஒட்டிக்கொள்ளும். இதை தவிர்ப்பதற்கு செடியின் அடிப்பாகத்திலிருந்து பருத்தியினை எடுக்க தொடங்க வேண்டும். மேலும் பச்சை காய்களை வெயிலில் உலர்த்தி வெடிக்கச் செய்தோ அல்லது தடியால் அடித்தோ பருத்தியை காய்களிலிருந்து பிரித்து எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தூய்மையை பேணுவதற்காக புழு, பூச்சி மற்றும் நோயினால் சேதமடைந்த பருத்தியை
தனியாக ஒரு பையில் சேகரிக்க வேண்டும். மழையினால் நனைந்த பருத்தியை நன்கு உலர்ந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும். கடைசியாக அறுவடை செய்யப்படும் பருத்தியின் தரம் குறைவாக இருப்பதால் தனியாக சேமிக்க வேண்டும். பருத்தியை விதையிலிருந்து பிரித்த பிறகு அவற்றை நிழலில் உலர்த்துவது அவசியம். சிமெண்ட் தரை இல்லாவிட்டால் தரைப்பகுதியில் பருத்தி துணியை பரப்பி பின் சேமிக்க வேண்டும். குவிக்கப்பட்டு இருக்கும் பருத்தி குவியல்கள் பருத்தி துணியினால் மூடப்பட வேண்டும். பருத்தி சேமிக்கப்படும் அறைகள் தூசி, அழுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உட்புகா வண்ணம் இருத்தல் வேண்டும். பருத்தி சேமிக்கும் இடம் ஈரமற்றதாகவும் இருத்தல் வேண்டும். தும்பும் தூசியும் இல்லாதபடி எடுக்கப்படும் சுத்தமான பருத்தி சுளைகளை தனியாக ஒரு துணி பையிலோ அல்லது சாக்கு பையிலோ வைத்துக்கொண்டு செடியிலிருந்து கிடைக்கும் தரம் குறைந்த அல்லது கொட்டை பருத்தியை தனியாக இன்னொரு பையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். துணிப்பையில் சேமிப்பதால் பருத்தி மாசுபடாமல் சுத்தமாக இருக்கும். எடுத்த பருத்தியை வயலின் மண் தரை மேல் கொட்டி வைப்பதோ நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் காயும்படி போட்டு வைப்பதோ கூடாது. மர நிழலிலோ பண்ணையைச் சேர்ந்த வீட்டு முற்றங்களிலோ கெட்டியான மண் அல்லது சிமெண்ட் தரையில் பருத்தியை அம்பாரம் போட்டு பின்பு விற்பனைக்கு முன் நல்ல பருத்தி கொட்டை பருத்தியை மறுபடியும் தரம் பிரித்து சாக்கு பைகளில் தைத்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். பருத்தியின் தரம் இழை நீளத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுவதால் இழை நீளத்தின் அடிப்படையில் பிரித்து சேமிக்க வேண்டும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் எங்கெங்கு பருத்தி தரம் பிரிக்கும் வசதிகள் உள்ளனவோ அவற்றை பருத்தி விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தரக்கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பருத்திக்கு தனி மதிப்பும் கூடுதல் விலையும் உண்டு. விதை பருத்தியில் அறுவடை மற்றும் அறுவடை பின் நேர்த்தி குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விதை பருத்தியில் தக்க தருணத்திற்கு முன்பே அறுவடை செய்வதால் விதைகள் சுருங்கி சிறுத்து காணப்படும். இதனால் முளைப்புத் திறன் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதே சமயம் காலதாமதமாக பறித்தாலும் சுற்றுப்புற சூழலினால் முளைப்புத் திறன் பாதிக்கப்படும். பொதுவாக மகரந்த சேர்க்கை நடைபெற்று 45 முதல் 55 நாட்களில் விதைகள் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும். நன்கு வெடித்த காய்களை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும். குளிர்கால பருத்தி பயிரில் முதல் 5 பறிப்புகள் மற்றும் கோடைக்கால பருத்தி பயிரில் முதல் 4 பறிப்புகள் மட்டுமே விதைக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின் பறிக்கும் காய்களிலிருந்து பெறப்படும் விதைகள் தரம் குறைந்ததாக இருக்கும். விதை பருத்தி அறுவடைக்கும் காலை வேளையே ஏற்றது. பறிக்கும் பொழுது விதை பிஞ்சுகளை மட்டுமே பறிக்க வேண்டும். பறித்த பின்பு 2-3 நாட்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். பருத்தி காய்களிலிருந்து விதையை பிரித்தெடுக்கும் போது விதையின் ஈரப்பதம் 15 முதல் 18% இருத்தல் வேண்டும். ஏனெனில் இந்த ஈரப்பதமானது மெத்தை போல் செயல்பட்டு விதைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பாதுகாக்கிறது. விதைகள் பாதிக்கப்படும் போது அதன் தரம் மற்றும் உழைப்பு திறன் குறைவதோடு பூஞ்சான தாக்குதலுக்கும் ஏதுவாகிறது. பஞ்சு நீக்கம் செய்ய இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் போது உருளையின் வேகம், உருளைக்கும் கட்டுக்கும் உள்ள இடைவெளி தக்க முறையில் சரி செய்து பயன்படுத்துவதன் மூலம் விதைகளில் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியும். மேலும் விதை உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பில் செலுத்தும் கவனம் அவற்றை சேமிப்பதிலும் இருக்க வேண்டும். விதை மூட்டைகளை தார்பாய் அல்லது மரக்கட்டையின் மீது அடுக்கி வைக்கலாம். அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகளின் தரமான பருத்தி மற்றும் விதை பருத்தியினை உற்பத்தி செய்து சிறந்த வருவாயை பெறலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.